நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் ஓம் சக்தி ராஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வாழ்க. ஓகே சார், எப்படி சார் இருக்கீங்க? அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து பேச போறோம். புத்தாண்டுனா எதுக்கு சார் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்க தமிழ் புத்தாண்டு? தமிழர்களுடைய பண்பாடு எப்பயுமே பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே பெரிய அபரீதமாக இருக்கும். தமிழனுடைய பண்டிகை பொங்கல். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படின்றது அலாவிய குடும்பங்களில் மகிழ்ச்சி. தமிழ் குடும்பங்களுக்கு சூரியனை மையப்படுத்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். அதை சித்திரை 1 அப்போ மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலம் தமிழ் புத்தாண்டா பெருமளவு கொண்டாடப்படுது. உலகளாவிய தமிழர்கள் அந்த நாளை புனித நீராடி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி தன்னுடைய குடும்பத்தில் புத்தாடை வணங்கி பொங்கலிட்டு வழிபடுற பழக்கத்தை, குலதெய்வத்தை ஆராதிக்கிற பழக்கத்தை இன்றளவும் வச்சுருக்காங்க. அந்த புத்தாண்டில் எந்த அளவுக்கு குதூகலமாக அதை ஆதரிக்கிறாங்களோ அந்த அளவு அந்த வருடம் பூராவே அந்த குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது பஞ்சாங்கத்தினுடைய ஐதீகம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி சொல்றீங்க. எஸ், வாழ்க்கையினுடைய ஆரம்பம். எப்படி நம்ம ஆங்கில புத்தாண்டை கோலாகலமா உலகளாவிய கொண்டாடுறோமோ, நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடும் கூட. அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே இருந்தது விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நாம நன்றி சொல்லிட்டு பராபவ வருஷத்துக்கு நாம வரவேற்கக்கூடிய காலம். ஆக இந்த சித்திரை 1 14/4/2026 அப்போ வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா காலை 8:53 திருக்கணித முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா 9:33 இந்த சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு ஆரம்பமாகுது. இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலமே லக்னம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப லக்னமாக வருது. சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல சதயத்துல பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் கிரக இணைவுகள் பார்த்தோம் அப்படின்னா குருனுடைய பார்வையில சந்திரனும் ராகும் பயணிக்கக்கூடிய காலங்கள், சூரிய சுக்கிர இணைவுகள், அப்ப செவ்வாய் புதன் சனியினுடைய இணைவுகள், இது எல்லாமே 12 ராசிக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த அளவுக்கு சாதகம் எந்த அளவுக்கு பாதகன்றதான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் விளக்கமா நம்ம இப்ப பார்க்க போறோம். சார், கடந்த காலத்துல நம்ம கடகராசினியர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார்? கடகராசி கிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடினத்தை கலந்து வந்திருக்காங்க. அது பேரண்ட்ஸ் ஆகட்டும், பசங்களாகட்டும், பெண்களாகட்டும், எந்த வயதுல இருந்தாலும் எப்பப்பா இதை விட கொடுமை யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது அந்த வார்த்தை கண்டிப்பா வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இப்போ வருமானங்கள் வரப்போகிறது. அதே கல்வியில் சிறந்து விளங்க போகிறார்கள். கல்வியில சிறந்து விளங்கிடுவாங்க. வருமானங்கள் இவர்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கிடைச்சிடும். இந்த பராபவ வருஷத்துல கண்டிப்பா கிடைச்சிடும். பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இவர்கள் பார்க்க போறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாமே புஸ்டாப் வைக்கக்கூடிய காலங்கள். ஏன்னா இவங்க புஸ்டாப் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே நீளமாவே போயிட்டு இருக்கு. எதுக்கும் முற்றுப்புள்ளியே வைக்கல இவங்க. ஆக்சுவலா இப்போ முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. ஏதாவது ஒண்ணு முடியணும், இல்ல தொடரணும், ஒண்ணு விடு அல்லது விட்டு விடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உட்கார்ந்து அவ்வளவுதான், ஈஸியா பயணிக்கலாம், போனது போகட்டும் அப்படின்ற மனநிலை முதல்ல வந்துடணும். இனி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். அந்த வாழ்க்கை உங்களுக்கு சுகமாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அனுபவம் கொடுத்துடுச்சு. இனி தவறு நடக்காத அளவுக்கு இவங்க பார்த்துக்கலாம் எப்பயுமே. ஏன்னா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டுமே 7ஆம் இடம் எப்பயுமே எதிர்வினையா தான் இருக்கும். மனைவி இந்த பார்ட்னர்ன்றது பிசினஸுக்கு தான் செட் ஆகும், கண்டி ரொமான்ஸுக்கு செட் ஆகாது. அப்போ இல்ல, உண்மைதான் நான் சொல்றேன். அப்ப பிசினஸோடு இவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆமா, எப்பயுமே முதிர்வு பெற்றவர்கள், அனுபவசாலிகள் தான் மனைவியா கணவனா வருவாங்க. மணி மைண்டா தான் இருப்பாங்க. அப்ப அந்த மணி மைண்டு இருக்கக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், வாங்க சினிமாவுக்கு போலாம், வாங்க கோயிலுக்கு போலான்னு கூட்டா செட் ஆகாது. கடமைதான் முதல்ல எடுக்கணும். ரெண்டாவதுதான் நீங்க இந்த ரொமான்ஸ் பர்சனுக்கு வந்தா ஆகணும். இப்படிதான் போகும் எங்களுடைய காலம். இந்த புத்தாண்டுல வேலை, உத்தியோகங்கள் எல்லாமே போன வேலை போகட்டும், இருக்கிற வேலை காப்பாந்து பண்றது இவங்களுடைய திறமையாக இருக்கும் அப்படின்ற விஷயம். அதே காலகட்டத்துல இவங்களுக்கு உயில் சொத்து வரும். பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொத்துக்கெல்லாம் இப்ப பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, வயசுல அப்பா வழியில் இருக்கிறது, அம்மா வழியில் இருக்க இந்த சொத்துக்கள்லாம் பாக பிரிவினை ஆகி பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது, செட்டில்மெண்ட் நடக்கும்.
கண்டிப்பா செட்டில்மெண்ட் நடந்துரும். அவங்கவுங்க விஷயத்தை கிளியர் ஆக்கிடுவாங்க. ஆமா, அந்த பாகப்பிரிவினை வரக்குள்ள சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் இதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் வரும். இருந்தாலும் இந்த கடகராசியில இருக்கக்கூடிய குடும்பத்துல பாகப்பிரிவினை ஃபைல் முடிஞ்சு விடும், நல்லபடியா முடிஞ்சு விடும். இதெல்லாம் 100% ட்ரூவா நடந்துரும். அதே காலகட்டத்துல இவர்களுக்கு குரு வரார். அடுத்தது வந்து குரு வரப்போறார், ஜென்மத்துல குரு வரப்போறார். ஸ்தான பலமாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலம் ராமனை வனவாசம் போன காலம். அதனால நிறைய பயணங்கள் நடக்கும். ஏதாவது பயணங்கள்னா தொழில் ரீதியான பயணங்கள், படிப்பு ரீதியான பயணங்கள். அது நெகட்டிவ்ன்றது நடக்காது, ஏன்னா குரு வராரு இல்லையா. அப்ப சனி பாக்குறாரு, குரு சனி. அப்ப வந்து எப்பயுமே மணி ஆஃப் மைண்ட வந்து பாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் தான் நடக்கும். இப்படிதானே கடந்து போயிடுவாங்க. கவனமா இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் சொல்லுவீங்க சார். கவனமா இருக்கணும். எங்க இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா பெண்களிடம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பா அதுதான் உண்மை, ரியாலிட்டி இதுதான். அப்ப ஆண்களா இருந்தா பெண்கள்ல, பெண்கள் ஆண்கள். கண்டிப்பாக. ஏன்னா இவர்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மேக்சிமம் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா எதை இவங்க கிட்ட இருந்து கொண்டு போலாம். அப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு, இந்த கடகராசி கிட்ட பொருள் இருக்கா, அப்ப புகழ் இருக்கா, அப்ப அவங்களுடைய என்ன கெப்பாசிட்டில இருக்காங்க, அதை கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டான நண்பர்கள் வருவார்கள். அந்த இடத்துல இவங்க கவனமா இருந்துட்டாலே தன்னைத்தான் காபந்து பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் கெப்பாசிட்டி. கணவன் மனைவிக்கும் பொருந்துமா இது? இது கணவன் மனைவி ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஆரம்பம் போதே சொன்னேன், பிசினஸ் ஆஃப் மைண்ட் தான் செட் ஆகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை ஜாதகங்கள் ஒன்னாலும் நீங்க அலசி பாருங்க. கடகராசிக்கு வரக்கூடிய பெண் என்ன பண்ணுவான்னா, வா சினிமாக்கு போகலாம், வா பீச்சுக்கு போகலான்னு கூப்பிடுவான். ஆனா அந்த ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ என் கூட வேலைக்கு வா, நீ என் உத்தியோகத்தை பாரு, இந்த மாதிரி சொல்றதுனால அவங்க நிறைய விஷயங்கள் வாதங்கள் ஆயிடும், நிறைய மடைமாற்றங்கள் நிகழ்வுகிறோம். இதனாலே விவாகரத்தானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க. நீங்க சொல்றது பார்த்தா கடகராசி மட்டும் தான் கல்யாணம் படிக்கணுங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லைம்மா, நிறைய விதிவிலக்கு இருக்கு. இது வந்து பொதுவான விதிதான். கடகராசியில ஜென்டில்மேனான கணவரும் இருக்கிறாரு, அழகான கணவன் மனைவி தம்பதிகளும் இருக்கிறாங்க. அது பகவான் கொடுத்தக்கூடிய வரப்பிரசாதம். பட் இருந்தாலும் ஒரு 50-50 இந்த பலன்கள் வேலை செய்யும். ஓகே சார். இப்ப வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன்ஸ் மாதிரி எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? 100% மாறுவாங்க. உத்தியோகம், ஏன்னா குரு வர்றாரு, சனி பாக்குறாரு. அப்ப கண்டிப்பாக இவர்கள் உத்தியோகம் என்பது மாறுபடும். ஏற்கனவே இருக்கும் வியாபாரம் சுத்தமா டெமாலிஷன் ஆகி புதுசா உருவாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கிடைச்சிடும். உத்தியோகமே எல்லாம் கைவிட்டு போச்சு கடகராசிக்கு. எங்க வருமானம் வந்தது? ஸ்டார்டிங் ஆஃப் தி இப்பதான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாகணும். அதற்கு இவங்க குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் இவங்களுக்கு அனுகூலமா இருக்கும். ஒரு விற்பனையாகி புதுசு தொழில் தோன்றது, சொத்துக்கள்லாம் பிரிஞ்சு போகிறது. இப்போ ஒரு பேக் போன் மாதிரி அந்த பணம் இவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். கண்டிப்பா சரி. இவங்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் கோயில் சொல்லிருக்கோம். கண்டிப்பா இந்த கடகராசியினுடைய ஆதிபத்தியமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய் மனசு உள்ளவங்க, எப்பயுமே தாய் மனசு, ஆமா தாய் மனசு உள்ளவங்க, இரக்க குணம் அதிகமா உள்ளவங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு பிறருக்கு உதவும் தன்மை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பக்கத்துல எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அத்தனை கும்பாபிஷேகங்களும் முதல்ல இவங்க கலந்துக்கணும். மெயின் ரீசன் பாத்துக்கணும். எப்பவுமே கும்பாபிஷேகத்தில் உள்ள இந்த குருமார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஆச்சாரியமார்கள், இந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய கரெக்டான குருமார்கள், எல்லாம் மாலைப்பட்டன் எல்லாம் குருமார்கள் கிடையாது. அப்ப கரெக்டா உண்மையான குருமார்கள், ஆச்சாரியமார்கள், இவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் எப்பவுமே வாங்கணும். கோயிலுக்கு போனா கூட சரி, காணிக்கை வந்து உண்டில போகிறத விட தட்டுல போடுறது நல்லது. குருமார்களுக்கு தட்டுல போடுறது, காணிக்கை பண்றது நல்லது. கும்பாபிஷேகம் ஆச்சாரியர்கள் உட்கார்ந்து யாகம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உட்காரக்கூடிய ஆசனம் செஞ்சு கொடுறது, அந்த மனப்பலகை செஞ்சு கொடுக்கறது இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கூடுதலாக தேடித்தரும். நன்றி சார். வாழ்க வாழ்க வாழ்க.